ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்ஸைஸ் 1.5ல 8 சம் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிவன் கொஷின்லேருந்து எல்ஹெச்எஸ் சைடு வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட எல்ஹெச்எஸ் வந்து இதுதான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை சால்வ் பண்ணுறோம். அப்போது எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இதை வந்து எழுதும்போது இப்படி எழுதணும். இப்போது ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு கொஷினில் இருக்க ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து எழுதிக்கணும். இப்போ இது பாருங்கள், எஃப் ஆஃப் இது வந்து எக்ஸுக்கு பதிலாக நமக்கு வந்து இப்படி இருக்குது. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x + 1 இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3x + 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும், அந்த 1 அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். நம்ம எஃப் டாட் ஜி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட எல்ஹெச்எஸ் என்னது எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இந்த ஃபஸ்ட் போர்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டாட் ஹெச்சை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எஃப் டாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் டாட் ஜி அப்படி எழுதிட்டு ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொஷினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x², அந்த வேல்யூ எழுதுகிறோம். நம்மளோட எஃப் டாட் ஜி வேல்யூ என்னது இந்த 3x. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 × இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், x². ஓகேங்களா? அப்போ நமக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச் = 3x² அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது, ஏன்னா நம்ம இதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது, அதனால ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்கோம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க x² அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள், இங்கே வந்துட்டு 3x + 1 இருக்கா. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த ஹெச் ஆஃப் எக்ஸில் இருக்க x² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஜி டாட் ஹெச் வந்து கண்டுபிடிச்சிடுறோம். இந்த எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இங்கே கொஷனில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, x-1. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 3x² + 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x² + 1, இது அந்த கொஷனில் இருக்குது அதே -1. ஏன் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, x - 1 அப்படின்னு இருக்கனால. ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 3x² + 1, இந்த -1 அப்படி இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், நம்ம 3x² அப்படின்னு இதுலேயும் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம வந்துட்டு கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். 8th ரோமனில் 7 சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஷின் வந்துட்டு இதுதான். நம்ம நார்மலாக எப்போ போல் எல்ஹெச்எஸ் வேல்யூ எடுத்திருக்கோம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ கண்டுபிடிப்போமா. அப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குங்களா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் கொஷனில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2x. இப்போ இது பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு 4x² அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எஃப் டாட் ஜியில் எக்ஸுக்கு பதிலாக ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அர்த்தம். ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, x + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம கொஷனில் x + 4ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த x + 4 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வர எக்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணணும். அந்த 4 எக்ஸுக்கு பதிலாக x + 4 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இது பார்த்தா நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டவுட்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த x + 4 ஹோல் ஸ்கொயர் பதிலாக இந்த ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. அப்போது ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ x + 4. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x. அந்த 2xல் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ண உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி டாட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்னது, எனக்கு வந்துட்டு x² இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஏன்னா x², அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. இந்த ஃபார்முலா படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 அண்ட் வந்து இது வந்து ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 நமக்கு வந்துட்டு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை நான் 1ஆக வச்சுக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது 1ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 2, இதை வந்து எப்படி எழுதுனா 2 × x + 2 × 4 வந்து 8 த ஹோல் ஸ்கொயர்டு.
அப்போ இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. காமன் அவுட் பண்ணுறோம், பட் வித் பவரோட. ஏன்னா இதுக்கு பவர் காமன் தானே. அப்போ நான் 2 ஸ்கொயர்டை காமன் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இங்கே இருக்கும். அப்போ இந்த 2 ஸ்கொயர் வந்து என்னது 4 எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதை ஈக்குவேஷன் 2 நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? பட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆன்சர் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, பட் எனக்கு மார்க் வந்துட்டு வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5க்கு ஒரு 4 மார்க்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம். 8th ரோமில் 3rd சம் பார்க்கலாம். இதுதான் வந்து கிவன் கொஷின். ஓகேங்களா? இப்போ நம்மளோட எல்ஹெச்எஸ் வந்து என்னது f.g.h. நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை சால்வ் பண்ணிக்கிறேன். இது எழுதும் போது எப்படி எழுதுவோம்? f of g of x அப்படின்னு எழுதுவோம். g of xக்கு பதிலாக கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்க்குறதுக்கு f of x அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா? f of xல இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு f.g கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை வச்சு நான் எல்ஹெச்எஸ் ஃபுல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ f.g.h இதை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். f.g h of x என்ன பண்ணணும்னா இந்த f.g இருக்குல்ல, இதில் வந்து இந்த h of x வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த h of x வேல்யூ கொஷினில் இருக்குது. ஓகேங்களா? 3x - 5ன்னு. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3x - 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்கொயர்டு அப்படி இருக்கும் -4. ஓகேவா? இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நான் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னா அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம RHS வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், RHS வந்துட்டு f.g.h இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ ஃபஸ்ட் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அப்போ g of h of x, h of x கொஷினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு g of x வேல்யூ வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3x - 5 இந்த ஸ்கொயர்டு வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு f.g.h வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா f of இந்த g.h தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, இதை வந்துட்டு இங்கே எழுதிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x - 5 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து f of x ஃபார்மேட்டில் இருக்குங்களா? நமக்கு f of x வேல்யூ என்னது? x - 4 தான் x வேல்யூ f of x. நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வித் ஸ்கொயர்டோட. அப்போது 3x - 5 ஹோல் ஸ்கொயர் -4. ஏன்னா நம்ம இதுதானே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்துட்டு f.g.h இதுதான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு f.g.h இருக்கும். ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சு முடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -4. அப்போ 25லேருந்து 4 போயிடுச்சுன்னா 21. ஓகேங்களா? இவ்வளோ தான். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் எழுதலாம், இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எழுதிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.